ஹலோ ஹாய் வணக்கம் வெல்கம் டு அன்புடன் பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்யூனிட்டி டேப்பில் வந்து Q&A வந்து கொஷின் பண்ணுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் நினச்ச மாதிரி 30 கொஷின்ஸ் வரும்னு நினச்சேன். அதே மாதிரி 33+ வந்திருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, ஹவு டு பி ஃபிட் ஆஃப்டர் மேரேஜ், ஷேர் அபவுட் பீயிங் அ மதர், வாட் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஹேவ் டு மேனேஜ் இன் ஹோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்லி எப்படி ஃபிட்டாக இருக்கணும்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வீட்டு வேலைகள் எல்லாமே நம்மளே பார்த்துட்டு நம்ம பசங்களை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ப்ராப்பர் டயட் இருந்தாலே ஃபிட்டாக இருக்கலாம். மெயின் பேசிக் திங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அதுதான் நான் நம்புகிறேன். மதராக என்னோடய திங்ஸ் என்னெல்லாம் நான் பண்ணணுன்றதை நான் கண்டிப்பாக விலாக் வந்து பண்ணுறேன் சீக்கிரம். ஸோ அதில் உங்களுக்கு தெரியும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து ஒரு ½ அன் ஹவர் இல்லை 5 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா வீடே கொலாப்ஸ் ஆகிடும். அன்பெய்ட் ஃபுல் டைம் ஜாப் தான் வந்து மாமோட ரோல், அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் நான் விலாகில் வந்து காமிக்கிறேன் நான் என்னெல்லாம் டெய்லி ஹோல்ஸ் திங்ஸ்லாம் நான் என்னெல்லாம் பண்ணுவேன்றது சீக்கிரமாகவே விலாகில் காமிக்கிறேன். ஸோ நம்பர் 2, வெயிட் லாஸ் வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு எப்படி வெயிட் லாஸ் ஆச்சு, நான் ப்ரெக்னென்சி வீடியோ 2 வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அது கீழே போய் பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேசிக்லி நான் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ணலை. இப்போ தான் வந்து எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறேன். அப்போ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணல. பட் ஃபுட்டு வந்து நிறைய காய்கறி பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு கார்ப்ஸ் கம்மி பண்ணிட்டேன், ரைஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு வேலைகளை நானே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வித்தவுட் கீப்பிங் மெய்ட். அதுலேயே எனக்கு நல்ல ட்ராஸ்டிக்காக கம்மியாகிடுச்சு. நான் பிக்சர்ஸ் இங்கே அப்லோட் பண்ணுறேன். இது வந்து டிபெண்ட்ஸ். என்னோடய ஃபேமிலியில் என் அம்மா வந்து நார்மல் வெயிட்டில் இருப்பாங்க, என் அப்பா வந்து அந்த மாதிரி தான். அதனால தான் எனக்கு இன்னுமே எனக்கு வந்து டம்மி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி என்னோடய டம்மியில் இன்னும் வெயிட் கம்மியாகலை. ஸோ அதுக்காக நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பண்ணனா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், கரண்ட் ஆக்குபேஷன் சிஸ்டர், புக் சஜஷன் ஃபார் ரீடிங், மோட்டிவேஷ்னல் ஆர் சம் குட் திங்ஸ் பாசிட்டிவ்லி. ஓகே, தேர்ட் கொஷின், என்னோடய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, நான் வந்து பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் மட்டும்தான் முடிச்சிருக்கேன். வேறு எதுவுமே என்னோடய எஜுகேஷன் பேக்ரவுண்ட் கிடையாது. பட் அதர் தென் தட் நிறைய கோர்சஸ் நான் படிச்சிருக்கேன். லைக் 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், அதுக்கப்புறம் இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி பார்லர் வைக்கணும்னா ஒரு பியூட்டிஷியன் என்னெல்லாம் பண்ணணும் அது அந்த கோர்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் அதர் தேன் மை எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த சேனல் பேசிக்லி. அதுக்கப்புறம் என்னோடய கரண்ட் ஆக்குபேஷன் ஃபுல் டைம் ஹோம் மேக்கிங், பார்ட் டைம் வீடியோ மேக்கிங், அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ இதுதான் என்னோடய கரண்ட் ஆக்குபேஷன். என்னோடய பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐடல் மேக்கப்பை கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் வீடியோ மேக்கிங் இஸ் மை பார்ட் டைம் ஜாப். ஃபுல் டைம் ஹோம் மேக்கிங், குட்டீஸ் பார்த்துக்கிறது, வீட்டை பார்த்துக்கிறது, இதுதான். திஸ் இஸ் வாட் ஐ ஆம் இன்டு ரைட் நவ். புக் சஜஷன், எனக்கு வந்து கார்த்தி எசென்ஷியல் கார்த்திகா அவங்க வந்து ஒரு புக் வந்து சஜஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க, விச் இஸ் ரியலி குட். பிகாஸ் நான் ரொம்ப மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரி வீடியோஸ் தான் படிப்பேன், புக்ஸ் தான் படிப்பேன். சீக்ரெட்டுன்ற புக்கு என்னோட மோஸ்ட் ஃபேவரட். கண்டிப்பாக உங்களுக்கு புக் படிக்க முடியலன்னா வீடியோஸ் நிறைய யூடியூப்பில் இருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். அது பாருங்கள். அப்படி இல்லைன்னா கார்த்திகா அவங்க வந்து அனுப்பிச்ச புக் நான் இங்கே எங்கேயாவது போடுறேன், கண்டிப்பாக அது போய் பாருங்கள். எனக்கு புக் நேம் மறந்துடுச்சு, பட் வண்டர்ஃபுல் புக். லைஃப்னால் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணோம். பட் ஃபஸ்ட் நீங்கள் பிகினர்னால் அந்த புக் படித்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நிறைய புக்ஸ் படிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புக் படிங்க. ஃபோர்த், ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு பி பாசிட்டிவ் டுவர்ட்ஸ் எவ்ரி திங். எஸ், பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஓகேவா? பட் வி ஹாவ் டு பி பாசிட்டிவ் அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு விஷயத்த நம்பினா தான் அது வந்து நடக்கும் இல்லையா? ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சா தான் அவங்க நம்புகிறாங்கன்றதுக்காக நல்ல விஷயங்கள் பண்ணுவாங்க. சேம் வே கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படி இருந்து பாருங்களேன், உலகமே வேறு மாதிரி இருக்கும், பியூட்டிஃபுல்லாக தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பேன். எனக்கு எல்லாமே அந்த நிமிஷம் நடக்கலைனாலும் நான் என்ன நினைக்கிறேனோ கொஞ்ச நாள் கழித்து நடக்கும். ஸோ ட்ரை டு பி பாசிட்டிவ். எப்படி பாசிட்டிவாக இருக்கிறதுன்றதுக்கு நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். மண்டே மோட்டிவேஷனல்ன்ற வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். எனிதிங் அபவுட் யூ அண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனிதிங் அபவுட் மீனா, நான் வந்து ஒரு நார்மல் ஹோம் மேக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். குட்டீஸ் பார்த்துட்டு, வீட்டை பார்த்துட்டு, இதுதான் என்னோடய வேலை. அதர் தென் தட் என்னோடய பர்சனல் பீஸ், எனக்கு பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணணுன்னு தான் இந்த யூடியூப் சேனல் பேசிக்லி. ஸோ எனக்கு அந்த பியூட்டி ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். பியூட்டி பிளேலிஸ்ட்டில் வந்து Q&A அபவுட் மீன்னு இருக்கும், அதில் போய் பாருங்கள். என்னை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ பேசிக்லி நான் வந்து மோட்டிவேஷ்னலாக என்ன நினப்பேன்னா, ஒரு 3 பாயிண்ட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஃபோக்கஸ் ஆன் குட், த குட் கெட் பெட்டர். ஓகேவா? நல்ல விஷயங்களை பார்த்தா நல்ல விஷயம் இன்னும் பெட்டராக ஆகும். அதுதான். இன்னொன்று, ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
நம்பினா அதுலேயே பாதி விஷயம் நடந்துடும். நம்ம தான் நம்பிக்கையை உருவாக்கணும். இதெல்லாம் தான் நான் பேசிக்லி பிலீவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஹவு டு ஓவர் கம் லோன்லினஸ் ஃபெயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோன்லினஸ்னால் இட்ஸ் லைக் நம்ம வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட்னு இருக்கும். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி தனிமையை விரும்புகிறவங்களா இருப்பீங்க கண்டிப்பாக. எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தால் யூ வில் பி லவ் டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் பீப்புள். அந்த மாதிரி நான் வந்து அந்த மாதிரி யாருமே எனக்கு வேணான்னு இருந்த ஒரு பொண்ணு நான் அப்படியே மாற்றிக்கிட்டேன். நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டும் இல்லை, இன்ட்ரோவர்ட்டும் இல்லை. ஐ கேன் அக்காமடேட் வித் வேறெவர் ஐ கேன். எந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா என்னை மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம தான் நம்மளை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணணும். இந்த லோன்லினஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பிரேக் யுவர் ரூல்ஸ். லைக் நீங்கள் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வச்சுருப்பீங்க. நீங்கள் இவங்க கூட தான் பேசணும், இவங்க இதுதான் சாப்பிட்ணும். அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து பாருங்கள், உலகம் ரொம்ப அழகாக தெரியும். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. கற்றுக்கும் போது யூ வில் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப். ஹவு டு ஓவர் கம் ஃபெயிலியர்னால் சீரியஸ்லி ஃபெயிலியர் இஸ் அ கீ பாயிண்ட் ஆஃப் சக்ஸஸ். ஒரு பர்சனுக்கு வந்து ஃபுல்லாக சக்ஸஸே பார்த்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஃபெயிலியர் அவங்க பார்க்குறாங்கன்னா தே வில் பி லைக் எண்டிங் அப் வித் 0. எனக்கு அவ்வளோதான், உலகமே முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி நினைப்பாங்க. பட் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் பார்த்தவங்க கண்டிப்பாக தே கேன் ஏபிள் டு ஹேண்டில் சிச்சுவேஷன், ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது எல்லா டேலண்ட்டுமே வந்து ஃபெயிலியர் பார்த்தவங்களால மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. கீப் ஆன் கோயிங். எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ போயிட்டே இருங்க. டெஃபினெட்லி வில் சக்சீட் ஒன் டைம். ஃபெயிலியர் இஸ் a stepping stone of success. இட்ஸ் ட்ரூ, இட்ஸ் டேம் ட்ரூ. நான் நிறைய பேரோட லைஃப் அந்த வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி எல்லாருமே ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க. ஸோ நெவர் எவர் கிவ் அப். ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லி விட்டுட்டா தென் தட்ஸ் ஆல், உட்கார வேண்டிதான். பட் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இட்ஸ் ஓகே, அடுத்து நம்ம ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் பி சக்சீட் ஒன் டே. ஸோ எனி சஜஷன் ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்? ஓகே, இப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னா when things are not in your control, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்காத போது, நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது நடக்காத போது தான் மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ் நடக்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லேசியாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் எப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்போம், பட் இது வேணும் அது வேணும்னு நினைப்போம், பட் அதுக்கு முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம். ஃபஸ்ட் லுக் அட் யூ. ஸ்ட்ரெஸ்ஸு வந்து வர்றதுக்கு மெயின் காரணம் நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. எவ்வளோ தான் மற்றவங்கள நம்ம வந்து சொன்னாலுமே அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எண்ட் ஆஃப் த டே நீங்களாக தான் மெயின் ரீசன் இருப்பீங்க. ஸ்டார்ட் சேஞ்சிங் யுவர் செல்ஃப். மேக் குட் ஃப்ரெண்ட்ஸ், ரீட் குட் புக்ஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணுங்கள். see good things, learn good things, grow up. ஸ்ட்ரெஸ்லாம் ஒன்றுமே இல்லை. வாட் எவர் யூ கம் டு தள்ளி போட்டு வந்துடலாம். ஸ்டெப் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன்னு போட்டிருந்தேன். அதெல்லாம் அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கானது தான். புது புது விஷயங்கள் கற்றுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், சின்ன சின்ன விஷயம் லைக் பிளான்ட் வளர்க்குறது, பெட் பார்க்குறது, ஒரு சின்ன வாக் போகிறது, ருட்டீன்லேருந்து கொஞ்சம் பிரேக் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டெஃபினெட்லி யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல் வில் பி டவுன் அண்ட் வில் பி ஹாப்பி அண்ட் ஆஃப் த டே. செல்ஃப் மோட்டிவேஷன் ஃபார் யங் கேர்ள்ஸ் அண்ட் ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லி. ஓகே, ரிமெம்பர், நம்ம ஹாப்பியாக இருந்தால் தான் நம்ம எல்லா விஷயங்களுமே பண்ண முடியும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னா என்னெல்லாம் விஷயம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். நிறைய பேர் நினைப்பீங்க எனக்கு மணி இல்லை, எனக்கு டைம் இல்லை. நோ, உங்கள்கிட்ட எவ்வளோ மணி இருக்கோ அதுக்குள்ளே உங்களோட ஹாப்பினஸ் இப்போதைக்கு வச்சுக்கோங்க. எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்குள்ளே மேக் யுவர் செல்ஃப் லிவிங் ஸோ ஹாப்பி. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பிங்க. அவங்களுக்கு வந்து பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்னு இருந்தால் இட்ஸ் ஓகே. உங்கள்கிட்ட மணி இல்லைன்னா சின்ன ஹோட்டலில் போய் சின்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்களோட மென்டாலிட்டி, உங்களோட தாட்ஸ், உங்களோட மைண்ட் செட்டை மாற்றுங்க. எவ்ரி திங் வில் பி சேஞ்ச் அண்ட் இட் வில் பி ஸோ பியூட்டிஃபுல். எல்லாருமே வந்து மற்றவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி மற்றவங்கள கொஞ்சம் ஒரு காரணமாக இருக்கலாம், பட் நம்ம தான் மெயின் ரீசன் ஃபார் சேட்னஸ் எல்லாத்துக்குமே. நம்ம பார்க்குற விதத்தை மாற்றிக்கணும். நம்ம எல்லாத்தையும் மாற்றினா அதர் திங்ஸ் வில் கம் அண்ட் சிட் பிஹைண்ட். ஹவு டு ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவென்ட்லினா ஃபர்ஸ்ட் வந்து யாருமே வந்து கரெக்டாக பேச மாட்டாங்க. ஓகேவா, எல்லாருக்குமே பயம் இருக்கும். இன்றைக்கி வரைக்குமே எனக்கு தெரியல நான் கரெக்டாக பேசிட்டேன், எனக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப கரெக்டாக பேசுகிறேன். பட் ஸ்டில் ரிமெம்பர், நம்ம பேச 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 தான் ஒன்று தெரியும். ஓகேவா, எல்லாருக்குமே இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சுட்டு தான் பேசணும்னா யாராலையும் பேச முடியாது. நீங்கள் பேச பேச தான் யூ கேன் கரெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் பி எ பெட்டர் பர்சன் இன் ஃப்யூச்சர். ஸோ ஓகேவா, ஸ்டார்டிங்கே கரெக்டாக இருக்காது, பட் நம்ம தப்பாக பேசிடுவோமோன்னு நினச்சிட்டு பேசாமல் இருக்கோம்ல, அதுதான் பெரிய மிஸ்டேக். ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் எவ்ரி சிங்கிள் டே தோ யூ ஆர் ராங்.
தப்பாக பேசினாலும் இட்ஸ் ஓகே. எனக்கு தெரியும் நிறைய டைம் நான் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இப்போ வரைக்குமே பண்ணுவேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் லேர்னிங் ப்ராசஸ். எண்ட் ஆஃப் த டே இங்கிலீஷுன்றது ஒரு லாங்குவேஜ் டு கம்யூனிகேட். நானும் நீங்களும் கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் ஒரு லாங்குவேஜ் இருக்குது. நீங்கள் யார் கூடயாவது கனெக்ட் பண்ணணும்னா அந்த இங்கிலீஷுன்ற லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும், அவ்வளோதான். ஓகேவா? கிராமர் கரெக்டாக இருந்து தான் நீங்கள் பேசணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். டெய்லி பேசுங்க, யார் சிரித்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக ஒரு நாள் சூப்பராக பேசுவீங்க. ட்ரஸ்ட். என்னை நல்ல ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் தான் போட்டிருந்தாங்க. நான் நல்லா இங்கிலீஷ் பேசிகிட்டு இருந்தேன், ஆஃபீஸ்லாம் போய் ஒர்க் பண்ணேன். பட் ஒரு 7 வருஷம் வீட்டிலே இருந்ததுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக ஒரு ஃப்ளூவெண்ட்டாக பேச வரல. பிகாஸ் நம்ம பேசலை, அப்படியே விட்டுட்டோம். ஸோ அகேன் ஐ ஸ்டார்டட் ஸ்பீக்கிங். என்னோட இங்கிலீஷ் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பேசியிருப்பேன். இப்போ கூட நிறைய கிராமட்டிக்கல் எரரோடு நான் பேசுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஓகே, ஐ நோ. பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு ஒரு விஷயம் நான் கம்யூனிகேட் பண்ணுறது புரியுதா இல்லையா, அதுதான் விஷயம். சரியா? தப்பு பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன் டே வி வில் பி லைக் ஃப்ளூவெண்ட் இன் இங்கிலீஷ். ஸ்டார்டிங்கே ஃப்ளூவென்சி எதிர்பார்க்காதீங்க. ஸ்டார்ட் டூயிங் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். After marriage, most of the girls lose self-respect and obey only their in-laws' words by losing their deeds. How to maintain without hurting their feelings, dear. இது எனக்கு 100% உங்களால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போது இது நீங்களும் தப்பு இல்லை, உங்களோட இன்லாஸும் தப்பு இல்லை. நம்ம தமிழ்நாடு மோஸ்ட்லி இந்தியன்ஸ், நம்மளோட கல்ச்சர், நம்ம சொசைட்டி எல்லாம் வளர்க்கப்பட்டது எப்படின்னா, இவங்க சொல்கிறது, பெரியவங்க சொல்கிறது கேட்கணும், அப்படி தான் சொல்லி வளர்த்துருக்காங்க. ஓகேவா? ஐ திங்க் இது ஒரு தப்பான ஒரு முறை. நமக்கும் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா சொல்லலாம். சின்னவங்க பெரியவங்கன்ற அந்த இதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயமா இருந்தால் யாருனாலும் பேசலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஃபேமிலிஸில் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இல்லை சொன்னால் ஒபே பண்ணணும். சில சமயம் நமக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் ஃபார் தேர் ஹாப்பினஸ் நம்ம பண்ணணும். ஃபேமிலின்னா அப்படி தான், அவங்களே ஹர்ட் பண்ணாமல் நம்மளும் பண்ணோம்னா இட்ஸ் வெரி 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 ஹார்ட் ரியலி. அட்லீஸ்ட் உங்களோட ஹஸ்பண்ட்க்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். யாராவது ஒருத்தவங்களுக்கு உட்காந்து பேசினா மட்டும்தான் அது புரியும். சம்டைம்ஸ் எல்லா டைமும் நம்ம எல்லாருக்குமே குட் பீப்புளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சம்டைம்ஸ் யூ ஹாவ் டு சே நோ டு சம்படி. இட்ஸ் ஓகே இஃப் இட் ஹர்ட்ஸ் ஆல்சோ. பிகாஸ் நீங்கள் அவங்க ஒரு பர்சனோட ஹாப்பினஸ்க்காக நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ்ஸை லூஸ் பண்ணிடுறீங்க. உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை லூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யாரோ ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை விடணும்னு அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணாமல் பண்ணணும்னா நீங்கள் உட்காந்து அவங்க கூட பேச ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அது பண்ணுங்கள். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ உள்ள டைமில் யாருக்கும் உட்காந்து பேசுகிற அளவுக்கு பொறுமை இல்லை. ஆனால் பேசி பாருங்கள். அந்த மாதிரி கேட்குற பர்சனாக இருந்தால் இட்ஸ் சூப்பர். அப்படி பேச முடியலையா, நீங்கள் ஆக்குப்பைடாக இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப், இட்ஸ் ஸோ ஹெக்டிக் ஜாப், ஃபுல் டைம் ஜாப், ஹோம் மேக்கிங். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஆக்குப்பைடாக இருந்தால் மற்றவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டீங்க. இவங்கெல்லாம் ஒரு ஆளாக, இவங்கெல்லாம் நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நம்ம ஏன் எதிர்பார்க்குறோம்? நம்ம வேலையை நம்ம பண்ணிட்டு போகலாம், அப்படி தான் தோணும். ஸோ மேக் ஷுர். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சிட் அண்ட் டாக் டு தெம். அதர்வைஸ் பி யோர் செல்ஃப் ஆக்குப்பைடாக உங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ரை டு சேஞ்ச் யோர் செல்ஃப் இஃப் யூ கேன், இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச். உங்களால் நீங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுறீங்க அப்படின்னா டோன்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபார் எனிபடி. அப்படி அவங்க மாற மாட்டேங்கிறாங்கன்னா மேக் யோர் செல்ஃப் ஆக்குபைட் வித் சம் ஆர் அதர் ஒர்க். ஹவுஸ் ஒய்ஃப் ஏர்னிங் மணி ஐடியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த ஒரு டேலண்ட்டாக இருந்தாலும் யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்மாக எடுத்துகிட்டு பண்ணலாம். பட் எதையுமே ஸ்டார்டிங்கே நீங்கள் ரெவென்யூ அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒர்க் ஆகிறது இப்போது, இதுக்கு முன்னாடியுமே சரி ஆன்லைன் நல்லா இருந்தது. இப்போது ஆன்லைன் கிளாஸஸ் அது இது கோவிட்க்கு அப்புறம் வந்தனால ஆன்லைன் இஸ் லைக் பூம். இப்போது 2 வருஷத்தில் நீங்கள் யாராவது பண்ணி சிட் பண்ணால் யூ கேன் ஷைன் இன் ஆன்லைன். லைக் சோஷியல் மீடியாவை ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், மோஜ் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கீங்களோ அந்த விஷயத்த ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கே மணி எதிர்பார்க்காதீங்க. பட் ஃப்யூச்சரில் யூ வில் ஜென்ரேட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. உங்களுக்கு தேவைப்படுற அளவு மணி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ. இதை பற்றி நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் யுவர் லவ் மேரேஜ்
then share your love story or else your arranged marriage story or about your husband if you are okay with it. Okay, நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சில பேர் ஹஸ்பண்ட் வந்து உயிரோடு தான் இருக்காங்களா, அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஃபாரினில் இருக்காங்களா, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க, வி லிவிங் டுகெதர். ஓகே, ஸோ பேசிக்லி அவங்க ரொம்ப கேமரா ஷை. ஸோ ஐ ரியலி வாண்ட் ஹிம் டு கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஹஸ்பண்டோட சேர்ந்து நிறையா வீடியோஸ் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. பட் ஹீ இஸ் கேமரா ஷை பர்சன். ஸோ எப்படியாவது அவங்கள அந்த ஷைனஸ்லேருந்து வெளியில் எடுத்து சீக்கிரமாக வீடியோஸ் பண்ணுறேன். லவ் ஸ்டோரி ஆர் அரேஞ்ச் மேரேஜ் ஸ்டோரி இதெல்லாம் ஃபெப்ரவரியில் நான் ஒரு சீரீஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் டைம் ஐ ஷேர் எவ்ரிதிங். ஓகேவா? ஸோ யா, விலாக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக விலாக்ஸ் பண்ணுறேன், சீக்கிரமே பண்ணுறேன். ஐ டோன்ட் ஸ்கூல் சீக்கிரமே திறக்க போகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த டேட்ஸ் பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் வந்து சென்னை வரேன்னு சொல்லிவிட்டு டக்குன்னு போயிட்டு வந்துட்டேன். திஸ் டைம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ ஐம் கோயிங் டு சென்னை. ஆஃப்டர் விச் ஐம் பிளானிங் டு டூ சம் விலாக்ஸ். சிஸ்டர், டெல் அபவுட் பிஃபோர் யுவர் மேரேஜ் லைஃப். சிம்பிளாக சொல்லணும்னா, நான் என் அம்மா அப்பா தங்கச்சி என்னோடய தாத்தா பாட்டி இவங்களாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். வெரி வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி. ஸோ வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க, ரூமை விட்டு வெளியில் வரக்கூடாது கெஸ்ட் வந்தால். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வளர்ந்து வந்தேன். ஸோ இதுதான் சிம்பிள். பட் நிறைய இருக்குது. ஐ வில் ஷேர் இன் ஃப்யூச்சர் வீடியோஸ். லாஸ்ட் ப்ரெக்னென்சி ஸ்டோரி நான் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அக்கா, டெல் அபவுட் 1.5 years ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ் ஃபார் வாட் டு கிவ். கண்டிப்பாக யூ கேன் கிவ் சத்து மாவு கஞ்சி. ஓகேவா? ராகி, கூழ், கம்பு. நம்ம ஊரில் இருந்தீங்கன்னா இது தான் கொடுக்கணும். நோ அதர் கோ, இட்ஸ் ஸோ குட். அவ்வளோதான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதுதான். இட் இஸ் நெசசரி டு ட்ரிங்க் 2 to 3 liters ஆஃப் வாட்டர். ப்ளீஸ் சஜஸ்ட் அ குட் ஹேர் மாஸ்க் ஃபார் ட்ரை ஹேர். How do you maintain your hair? Tell me please. Okay, 2 to 3 liters வாட்டர் குடிக்கணும்னு அவசியம் இல்லை. whenever you're thirsty, enough amount குடிக்கணும். இட்ஸ் மஸ்ட். நிறைய பேர் நிறைய தண்ணி குடிக்கணும்வாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். நிறைய தண்ணி குடித்தாலும் சில பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு எப்போ தண்ணி தாகம் எடுக்குதோ டெஃபினெட்லி யூ ஹாவ் டு ட்ரிங்க் இனஃப் அமௌண்ட். அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது மட்டும் எனக்கு கிளியராக தெரியும். இட்ஸ் நாட் தட் 2 liter 3 liter கணக்கெலாம் கிடையாது. whenever you're thirsty you have to fill up your thirst. பிக்யூலோட ஹேர் மாஸ்க்கும் பாலிமரோட ஹேர் மாஸ்க்கும் ஸோ குட். இந்த ஹிமாலயாஸோடது வந்து இட்ஸ் மாஸ்க், ஹேர் மாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து கண்டிஷ்னர் மாதிரி ஒர்க் ஆகும். ஹிமாலயாஸ் வந்து இட்ஸ் less than 100 rupees. ஸோ how do I maintain my hair? ரொம்ப கஷ்டம். என்னோடய ஹேர் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ தான் கொஞ்சம் என்னோடய கண்ட்ரோலில் வச்சுருக்கேன். அதோடய வீடியோஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பேசிக் திங், நல்ல ஃபுட் டயட் இருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல ஆயில் வைக்கணும். கண்டிப்பாக டெஃபினெட்லி ஆயில், யுவர் ஹேர் இஸ் மஸ்ட். அடிக்கடி வைக்க முடியலனாலும் பிஃபோர் ஹேர் வாஷ், 1 day பிஃபோர் ஹேர் வாஷ் கண்டிப்பாக வைக்கணும். பார்க்க உங்களுக்கு நல்லா தெரியணுன்னா கண்டிஷ்னர், சீரம்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். மாஸ்க், ஹேர் மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்போ தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். பெஸ்ட் ஷாம்பூஸ் ஃபார் பேபிஸ் சொல்லுங்கள். டெஃபினெட்லி பேபிஸ்க்கு ஐ டோன்ட் திங்க் ஸோ வி நீட் ஷாம்பூஸ். அப்படி வேணும்னா ஹோம்மேட் ஷாம்பூஸ், இங்க் நெட், சோப் நெட் மூலமாக நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லையா, டெஃபினெட்லி ஹோம்மேட் சோப்ஸ் இருக்குது இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃபார் பேபிஸ். ஒரு ஷாம்பு மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஊரில் கிடைக்கும் ஜான்சன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்களால் நிறைய அஃபோர்ட் பண்ண முடியும்னா செபாமேடோட பேபி ஷாம்பு யூஸ் பண்ணலாம். ஹவ் டு ரெடியூஸ் வெயிட் லாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். 1 year இல்லை 1.5 years நீங்கள் ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறீங்கன்னா பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ஜாய் யுவர் மதர்ஹுட் லைக் எனிதிங். கண்டிப்பாக யூ வில் நெவர் கெட் தட் டைம். அதுக்கப்புறம் ஒரு 2 years கழித்து நீங்கள் ஸ்லோவாக ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கார்ப்ஸ் கம்மி பண்ணி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி பண்ணுங்கள். எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்கள். ஆக்சுவலி என்னோடய பாடி வெயிட்டை நான் எப்படி கம்மி பண்ணேன்றது நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். சிம்பிளாக என்னோடய வீட்டு வேலைகள் நானே பண்ணும்போது கம்மியாகிடுச்சு. பட் ஸ்டில் டம்மியில் வந்து எனக்கு இன்னும் வெயிட் இருக்குது. பட் அதை வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு வச்சுருக்கேன். பண்ணும்போது அதை வீடியோவாக கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன். சீக்கிரமே நிறைய கொரியன் ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து வீடியோஸ் பண்ணுறேன். காசோரெக்ஸ், BHA, கிளாரோட விட்டமின் C அதெல்லாம் வந்து நான் ரிவ்யூ வந்து வீடியோஸ் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். ஆர் யூ வேரிங் யுவர் ஹோம்மேட் ஜெல் ஐலைனர்? இல்லை, அந்த பிக்சரில் உள்ளது வந்து ஹோம்மேட் இல்லை, அது பழைய பிக்சர். ஸோ திஸ் சேனல் ஐ லவ் மோர் சிஸ்டர். நீங்கள் சொல்கிறத நான் கண்ணை மூடிட்டு நம்புவேன். அவ்வளோ எனக்கு
பிடிக்கும் சிஸ்டர், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். இதனால தான் நிறைய வீடியோஸ் நான் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். வாவ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருக்குது, அது என்னோடய தங்கச்சி ஸ்ரீ, ரொம்ப நன்றி. கிளிசரின் அலோன் ஆக்ட் அஸ் அ மாய்ஸ்சரைசர் பிஃபோர் ஃபேஷியல் ஸ்கின்? நோ. கிளிசரின் வந்து ஒண்டர்ஃபுல் ஹியூமிக்டன்ஸ், என்விரான்மெண்ட்டில் உள்ள வாட்டர் கண்டென்ட் எடுத்து வச்சுக்கும். பட் ஒரு நல்ல அக்ளூசிவ்ஸ் இருந்தால் தானே தக்க வைக்கும். அது மட்டும் ஸ்டாண்டர்ட்லோன்னா யூஸ் பண்ணக்கூடாது. லைக் அலோவேரா ஜெல் மாதிரி தான் வந்து கிளிசரினும். யூ ஹாவ் டு யூஸ், அதுக்கு மேலே ஏதாவது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். Do you recommend any supplements to cure PCOD, weight gain? How to cure PCOD in natural way? கண்டிப்பாக ப்ராப்பர் டயட், குட் எக்ஸசைஸ் டெய்லி. முன்னாடிலாம் PCOD ப்ராப்ளம்ஸ்லாம் கிடையாது, ஓகேவா? இப்போ எதனாலனா எல்லாருமே உட்காந்துட்டோம், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் அசைய மாட்டேங்கிறோம், ஓகேவா? கொஞ்சம் கூட உடம்பு அசைக்கிறது இல்லாதனால தான் PCOD ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வருது. ஸோ சிம்பிளாக உங்கள் வாக்கிங், எக்ஸசைஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணணும். ஹெல்த்தியான ஃபுட் டயட் சாப்பிடுங்க. கண்டிப்பாக PCODலாம் பாய் சொல்லிட்டு போயிட்டோம். ஸ்பெஷலாக நான் தனியாக ஒரு வீடியோவே வேணாலும் பண்ணுறேன் PCODக்கு. ஹாய் சிஸ்டர், கேன் வி யூஸ் ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி க்ரீம் அஸ் அ மாய்ஸ்சரைசர் அஸ் அ பேஸ் ஃபார் ஸ்கூல் அண்ட் காலேஜ்? டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஜான்சன் அண்ட் பேபி க்ரீம் வந்து பேஸாக யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். பேபிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது, பட் நமக்கு அது ஒர்க் ஆகும். சீரம் ஃபார் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் வந்து ஒரு சென்சிட்டிவ் ஸ்கின் மாதிரி தான். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்லாம் வந்து இந்த நியாசினமைட், விட்டமின் சி சீரம், இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸ்பெஷலி கிளாரோட விட்டமின் சி அதெல்லாம் வண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். ஐ ஃபீல் ட்ரை ஸ்கின் சம்டைம் பிரேக் அவுட்ஸ் டு இஃப் அப்ளை oil type consistency. I feel heavy, my skin feels little heavy only for water based. ஓகே, எனக்கு இவங்க கேட்டிருக்க கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். வாட்டர் பேஸ்டு வந்து வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும். க்ரீம் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கும், ஓகேவா? சிம்பிளாக வந்து ஆயிலி ஆக்னி ப்ரோன் காம்பினேஷன் ஸ்கின்லாம் வாட்டர் பேஸ்ட், ட்ரை ஸ்கின் வந்து க்ரீம் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு இது திக்காக இருக்குது, இது தின்னாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டடாக இருந்தால் வாட்டர் பேஸ்ட் போங்க. உங்களுக்கு அது ரொம்ப லைட்டாக இருக்கும், ஒன்றுமே போடாத மாதிரி இருக்குன்னா க்ரீம் பேஸ்ட் போங்க, ஓகேவா? பட் இன் ஜென்ரல் இந்த வாட்டர் பேஸ்ட் வந்து எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்குது. க்ரீம் பேஸ்ட் ஒன்லி ட்ரை ஸ்கின், ட்ரை சென்சிட்டிவ் இவங்களுக்கு தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ பெஸ்ட் க்ரீம் ஃபார் மெலாஸ்மா. இந்த பயோடர்மாவோட இன்டென்ஸ் பாம்னு ஒரு மாய்ஸ்சரைசர் இருக்கும், அது வண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். எந்த ஸ்கின் இஷ்யூஸ் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீயிங் வெஜிடேரியன் இஸ் குட் ஆர் பேட் ஃபார் ஹெல்த்துன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்து வெஜிடேரியன் நினச்சிட்ருக்காங்க, ஐ எம் அ பியோர் நான் வெஜிடேரியன். பேசிக்லி எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து வெஜிடேரியன் தான். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன் நாங்கள் எல்லாருமே நான் வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், ஓகேவா? ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. ஆனால் என்னோடய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கொஞ்ச நாள் நிறுத்திப்பார், உனக்கு ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் இந்த ரிலீஜியஸ் வைஸ் நான் சொல்லலை. இன் ஜென்ரலாக நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியன் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை உணர்ந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி நானும் ட்ரை பண்ணேன், ஒரு 1 month பண்ணேன், என்னால் முடியல. பட் அந்த ட்ரை பண்ணும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, கொஞ்சம் கோவம் கண்ட்ரோல் ஆன மாதிரி தோணுச்சு. அண்ட் ஐ ஃபீல் லிட்டில் லைக் கண்டிப்பாக வெஜிடேரியன் இஸ் டெஃபினெட்லி கிரேட் ஃபார் ஹெல்த், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் நான் வெஜிடேரியன் வந்து வேர்ஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். சஜஸ்ட் குட் மார்னிங் மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை ஸ்கின். ஐ எம் யூஸிங் நிவ்யா க்ரீம் இன் நைட். லாக்டோ கேலமைன் இருக்கு இல்லையா, அது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இருக்குது, அது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். ஆல்சோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.